அது இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஏன்னா இப்போ பெரிய படம்னாலே வந்து ஒரு நெகட்டிவ் டாக்கை வந்து கிளப்பி விட்டுறாங்க ஆரம்பத்திலே. ஏன்னா தன்னுடைய அந்த ப்ரொமோஷன் பேட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து வராதிங்க, எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் பெரிய அளவில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு. உடனே வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் வரும். இந்த பக்கம் விஜய் இதெல்லாம் பண்ணுறாரு, அதுக்கு போட்டியாக தான் அஜித் வந்து படத்தை இறக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மகிழ் திருமேனியோ அல்லது அஜித்தோ வந்து இல்லாததை மிகையாக சொல்லி வந்து ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் முருகன். விடாமுயற்சி திரைப்படத்துடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து இந்த படம் 2 ஆண்டுகளாக வந்து தயாரிப்பில் இருக்குது. ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு வழியாக வந்து 6ஆம் தேதி ரிலீஸ். அது ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு வந்து அவங்க அந்த ரிலீஸை வந்து கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போவே வந்து படத்துக்கான அந்த புக்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் அந்த 4 நாட்களுக்கு வந்து அனைத்து திரையரங்குகளுமே வந்து பெரும்பாலும் காட்சிகள் வந்து ஒரு 50% 80% வரைக்கும் வந்து புக்காக இருந்தால் சொல்கிறாங்க. ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தா இன்னும் கூட அது பெரிய அளவில் இருக்கும். முதல் நாள் வந்து 100% கண்டிப்பாக 100% ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக தான் இருக்குது. சார் படம் வெளியாவதற்கு முன்னாடியே நிறைய வந்து நெகட்டிவாக சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துக்கு. என்ன காரணம் சார்? அது இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஏன்னா இப்போ பெரிய படம்னாலே வந்து ஒரு நெகட்டிவ் டாக்கை வந்து கிளப்பி விட்டுறாங்க ஆரம்பத்திலே. சில படங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி ஓடிடுது. வேட்டையன் மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த நெகட்டிவ் டாக்கை மீறி ஓடின படம் தான் அதெல்லாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் டாக் வர்றதுக்கு அந்த டைரக்டர் ஒரு காரணமாக போயிட்டார். ஏன்னா தன்னுடைய அந்த ப்ரொமோஷன் பேட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து வராதிங்க, எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் பெரிய அளவில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி சொன்னாலே வந்து படம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்போம். அது ஒரு முக்கியமான காரணம். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன சார், மற்ற படங்களை போல் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணிக்கிறோன்னு சொல்லாமல் இவங்க உண்மையே சொல்கிறாங்களே சார், அது பாராட்டுக்குரிய விஷயம் தானே சார் இது? இல்லை, பாராட்டுக்குரிய விஷயந்தான். பட் இப்போ இந்த டைமில் வந்து அந்த மாதிரி போகிறது வந்து எடுபடாது. ஏன்னா நீங்கள் சாதாரண படம், ஒரு சின்ன படம், அப்படி அதில் வந்து நீங்கள் இயல்பாக இருக்கிறத பேசுனீங்கன்னா அது வந்து எடுபடும். இது அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகர், முன்னணி நடிகர், பெரிய பொருட்செலவில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெருசாக இருக்காது அல்லது ரொம்ப எதிர்பார்ப்போடு வராதிங்க அப்படின்னாலே வந்து படம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இல்லையா? அதுதான் காரணம். சார் விடாமுயற்சி திரைப்படம் டிக்கெட் புக் ஆகிறதுக்கும் கோட் திரைப்படம் புக் ஆகிறதுக்கும் இப்போ கம்பேரிசன் பண்ணுறாங்க. கோட் திரைப்படம் விடுமுறை நாட்கள் வெளியாச்சு, விடாமுயற்சி வேலை நாளில் வெளியாகுது. வேலை நாளில் வெளியாட படம் கோட் திரைப்படத்தோட அதிக டிக்கெட் புக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, அது உண்மைதான். நீங்கள் வந்து கோட் படம் ரிலீஸ் டைம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 70% இருக்கைகள் தான் வந்து ஃபுல்லாச்சு அந்த படத்துக்கு. அந்தளவுக்கு ஒரு சாதாரணமாக தான் ஓப்பனிங் இருந்தது அதுக்கு. பட் அவங்க வந்து போஸ்டரில் பெரிய உருட்டு இருந்தாங்க, பெரிய அளவுக்கு வசூல் அப்படின்ட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிஜமான ஓப்பனிங், நிஜமான மாஸ் ஓப்பனிங்னா அது வந்து விடாமுயற்சிக்கு தான் அமையப்போகுது. ஏன்னா இப்போ அந்த புக்கிங் ஆகிற வேகம், அதே போல் ஸ்க்ரீன்ஸு, இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற ஸ்க்ரீன்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து முதல் நாள் வசூலுங்கிறது இது வரைக்கும் அஜித்தோட கெரியரில் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். சார் அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்துக்காக சில வீடியோக்கள் சமீபத்தில் வெளியாகிடுச்சு. இதை வைத்து அஜித் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சிம்பத்தி தேடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கே சார். அது அவர் என்ன படம் ரிலீஸ் பண்ணாலும் உடனே அதுக்கு இப்படி ஒரு கமெண்ட் வரும். அதாவது அஜித் வந்து எந்த சோஷியல் மீடியாவிலும் இல்லை. அவருடைய பிஆர்ஓவோ அல்லது ஷாலினியோ வந்து அவருடைய படங்களை சோஷியல் மீடியாவில் வெளியிடுவாங்க. உடனே வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் வரும். இந்த பக்கம் விஜய் இதெல்லாம் பண்ணுறாரு, அதுக்கு போட்டியாக தான் அஜித் வந்து படத்தை இறக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த மேக்கிங் வீடியோவில் வந்து அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆன அந்த இதை வந்து போட்டிருந்தாங்க. அது போட்டதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய டெடிக்கேஷனு ப்ளஸ் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த காட்சிகள் அவர் செய்கிறாரு, ஆக்ஷன் காட்சிகளை அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அதை பண்ணாங்க. ஆனால் அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து இவங்க வந்து கிண்டல் அடித்தாங்க அல்லது எதிர்மறையாக விமர்சனம் பண்ணாங்க. இது வந்து அஜித்துக்கு மட்டும் இல்லை, பெரிய நடிகர்கள் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக வர்றது தான்.
இல்லை சார், விமர்சனங்களையும் வந்து தாண்டி இந்த படம் வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு இது இருக்குல்ல சார். இப்போ என்ன புக்கிங் வச்சு பார்க்கும்போது அது அப்படி தானே சார் இருக்குது. ஆமாம்மா, அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 2 வருஷம் அஜித்தோட படத்தை பார்க்காம இருக்காங்க, 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. அதே போல் நிறைய இந்த எனக்கு தெரிஞ்சு வந்து அஜித்தோட கெரியர்லேயே இந்த படம் மாதிரி நிறைய ரூமர்ஸை மீட் பண்ணது வேறு எந்த படமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பித்ததுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் வருமா வராதா ட்ராப்பு இது மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்காக தான் வந்து எத்தனை வீடியோக்களில் இந்த படம் கண்டிப்பாக வரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுபாஸ்கரனாக இருக்கட்டும் அல்லது இதனுடைய சிஇஓ தமிழ்குமார் 2 பேர்கிட்டையுமே நான் பேசியிருந்தேன். 2 பேருமே வந்து அதை ரொம்ப உறுதியாக சொன்னாங்க, நிச்சயமாக வந்து இந்த படத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் சார் அப்படின்னு. அந்த தைரியத்தில் தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன். அப்படி அதிக அந்த வதந்திகளை சந்தித்த படம் இது. அதனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்தை நிச்சயமாக பெருசாக ஓட வைக்கணும், பெரிய ஓப்பனிங் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான வேலைகள் வந்து அவங்க தீவிரமாக இருக்காங்க சார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், அஜித்குமார், அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன், இவங்க 3 பேர் தான் வந்து சில கும்பல் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது இணையதள கைக்கூலிகள் கூட சொல்லலாம். என்ன காரணம் சார் அது? இல்லை, அவங்களுக்கு வெளிப்படையாக சொன்னால் யாரால் பெரிய ஆதாயமோ அவங்கள வந்து அவங்க தாங்கி பிடிப்பாங்க, அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இவங்களால் என்ன ஆதாயம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னா ஒன்றுமே கிடையாது. ரஜினி வந்து இவங்க யாரையும் கண்டுக்க மாட்டார், இவங்களை கூப்பிட்டு வந்து விருந்து வைக்க மாட்டார், அல்லது இவங்களுக்கு வந்து கோல்டு காயின் கொடுக்க மாட்டார், அல்லது இவங்க எதிர்பார்க்குற எதையுமே வந்து அவர் செய்ய மாட்டார். இன்னொன்று, தனக்காக செய்தி போடுங்க அப்படின்னு கூட அவர் கேட்க மாட்டார். இது வரைக்கும் அவர் கேட்டதே கிடையாது. அவர் வளர்ந்து வந்த காலகட்டத்திலையும் சரி, அதன் பிறகு இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தும் கூட ஒரு நேரத்திலும் ரஜினி யாருக்கிட்டேயும் என்னை பற்றி எழுதுங்க, என்னை பற்றி பாசிட்டிவாக எழுதுங்க அப்படின்னு வந்து அவர் கேட்டதே இல்லை. அதுதான் ரஜினியோட இயல்பு. அதனால தான் அவர் ப்ரெஸ்ஸை பற்றி பெருசாக அழட்டிக்கிறது இல்லை. ப்ரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுப்பாரே தவிர அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள எல்லாம் தனிப்பட்ட முறையில் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு இல்லை. அதே போல தான் அஜித் முன்பு வந்து ரஜினியாவது வந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அவர் பேசிடுறாரு. பட் அஜித் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கிறதே வந்து அவர் நிப்பாட்டார். வேண்டாம், ஏன்னா இது வந்து நிறைய தேவையில்லாத அந்த வேலைகளை வந்து பார்க்குறாங்க இவங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க அதை வேறு மாதிரி எழுதுகிறாங்க, அதனால் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேணாம் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே சொல்லி முடிவு பண்ணது தான் அது. அதே போல் தான் சிவகார்த்திகேயன் வந்து அவரும் இதை போல் தனிப்பட்ட முறையில் ஒரு கும்பலை வளர்த்து வச்சு அவங்கள வந்து அவங்க மூலம் வந்து விளம்பரம் தேடுறது அந்த மாதிரியான வேலைகளை செய்யாத ஒரு நபர். அதனால் இந்த மாதிரியான ஆட்களை வந்து அவங்களுக்கு பிடிக்காது, அல்லது இவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இல்லை. பட் சிலர்லாம் வந்து மாத சம்பளமே கொடுக்குறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க விசுவாசமாக இருக்காங்க. இல்லை சார், சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இங்கே வந்து பேசினார். ஒரு வாரிசு பட தயாரிப்பாளர், சாங் வேணுமா சாங் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து அவருடைய அலுவலகம் மற்றும் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரெய்ட் நடந்திருக்கு. நான் பொய்யா தான் சொன்னேன், எனக்கு அந்த படமே பெரிய லாஸு, ஹீரோவை திருப்திப்படுத்துக்காக இந்த மாதிரி இப்போ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றவர் சமீபத்தோட ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இங்கே நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டே வராதிங்கன்னு ஒரு இயக்குனர் பேசுகிறார். இது ரெண்டுத்துக்கு நம்ம எப்படி சார் வேறுபாடு நம்ம பார்க்க முடியுது? இல்லை, அது வந்து என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரிவு இருக்காங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒரு அந்த மிகையான ஒரு உலகத்திலே வாழ்கிறதுன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ மகிழ் திருமேனியோ அல்லது அஜித்தோ வந்து இல்லாததை மிகையாக சொல்லி வந்து ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. பட் அவங்க வந்து அப்படி இல்லை, அவங்க எல்லாத்தையுமே வந்து பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த படத்தோட வசூல் 300 கோடின்னாங்க, அப்போவே சொன்னால் அது வந்து பெரிய உருட்டு, அது கிடையாது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அதே ப்ரொடியூசர் வந்து போகிற இடத்துலலாம் புலம்புறாரு, இந்த படம் எனக்கு லாஸு, தமிழ்லேயும் லாஸு, தெலுங்கில் வந்து மிகப்பெரிய லாஸு, எனக்கு வந்து அடுத்த கால்ஷீட் தருவார்னு நினச்சி வந்து நான் இவ்வளோ பெரிய வசூல் அப்படின்னு பொய் சொன்னேன் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. இல்லை சார், ஆனால் இங்கே வந்து இந்த படத்துடைய விடாமுயற்சியுடைய இயக்குனர் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே எதிர்பார்த்துட்டு வராதிங்க, நார்மலாக வாங்க அப்படின்றாரு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு படத்தை ஏமாற்றி விற்கிறதுக்காக ரசிகர்களை முட்டாளாக்கிறதுக்காக அந்த மாதிரி செயல்களை அவங்க செஞ்சாங்கன்னு எடுத்துக்க முடியுமா சார்? அப்போது அதுதானே உண்மை. இதில் என்ன எடுத்துக்கிறது வேறு? அவங்க நோக்கமே என்ன, ப்ரொமோஷன்றது எதுக்கு செய்கிறாங்க? ப்ரொமோஷன் செய்கிறதே வந்து இல்லாதது இருக்கிறத காட்டுறதுக்கு தான் இப்போ ப்ரொமோஷன்றது நடக்குது. குறிப்பாக அந்த படத்துக்கு நடந்தது எல்லாம் வந்து அதுதான். அந்த படம் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த படம் 2000 கோடி அடிக்கும், 1500 கோடி அடிக்குன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த படத்துக்கு மட்டும் என்ன பண்ணாங்க?
இல்லாததை பெரிய எதிர்பார்ப்போடு வாங்க, படம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில்டப் கொடுக்குறாங்க. அது இல்லைன்னும் போது வந்து அவமானப்படுறாங்க. பட் இங்கே அந்த மாதிரியான அவமானம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அந்த இயக்குனர். என் படத்தில் நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து இதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, இதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் போதும் அப்படிங்கிறாரு. அது ஒரு வகையில் வந்து யதார்த்தமானது, நல்லதும் கூட. இன்னொரு பக்கம் வந்து சினிமா பிஸ்னஸுக்கு வந்து நடைமுறை யதார்த்தத்துக்கு அது ஒத்து வராது. அதுதான் இதில் முரண்பாடு. சார் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.